ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம் போடுங்க. நிறைய நாளைக்கு அப்புறம் எங்க பாப்பா எங்க இருக்கா? வணக்கம் போடுமா. வணக்கம். அதாவது லீவு சம்மர் ஹாலிடே வந்த உடனே சரண்யா வந்து அவங்க ஊருக்கு போயிட்டா. அங்கே போனதுனால கொஞ்சம் இடையில 2-3 நாள் வீடியோ போட முடியல. ஸோ ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இனி ரெகுலராக வரோம் வீடியோ. இப்போ வந்து துபாயிலேருந்து அத்தான் வந்திருக்காங்க. ரியானுக்கும் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ரியானுக்கும் பாப்பாவுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரியானுக்கு ஒரு சின்ன கார், அதாவது ஸ்டண்ட் காரா, அது பேர் ஸ்டண்ட் கார். சரி, அது நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து எங்களோட வீடியோவை நீங்க வந்து ரெகுலரா வந்து பார்க்க முடியும். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாப்பாவுக்கும் ரியானுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். போலாமா வீடியோக்குள்ள? ஓபன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு அப்புறமா இத ஓபன் பண்ணி நம்ம வந்து ஆபரேட் பண்ணுவோம். சரியா? சரியா. இது ரியானுக்குள்ளது. எல்லாரும் அவங்க பொருளை பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. இது பாப்பாக்கு ஒரு மியூசிக் கீ. பாப்பாவுக்கு வந்து உள்ள கீபோர்டா? பாப்பா வந்து செல் இருக்குது. நம்ம வந்து ரெண்டாவது இதெல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். ஆமா, பாப்பா வந்து கீபோர்டு கேட்டா. ரியான் வந்து அவங்க வரும்போது என்ன வேணும்னு கேட்டாங்க. ரியான் கார் கேட்டான், பாப்பா கீபோர்டு கேட்டா. ஸோ அவங்க ரெண்டுத்துக்கும் வாங்கியாச்சு. பெர்ஃப்யூம் சும்மா வந்ததுனால பெர்ஃப்யூம் தான் ஏகப்பட்டது இருக்குது. எப்பவுமே நான் கொஞ்சம் விருப்பப்படுறதுனால எனக்கு வந்து ஏகப்பட்ட பெர்ஃப்யூம் இருக்குது. இருந்தாலும் சரண்யாவுக்கு மறுபடியும் ஒன்று, சரண்யாவுக்கு வந்து பெர்ஃப்யூம்னா ரொம்ப பைத்தியம், பெர்ஃப்யூம் பைத்தியம் சரண்யா. எப்போதுமே ஏகப்பட்ட பெர்ஃப்யூம் வச்சிருப்பேன். ஒரு கபோர்டு ஃபுல்லா வச்சிருக்கேன். அது நம்ம ஒரு நாள் ஒரு தனியா வீடியோ போடுவோம். அது என்னது? அப்புறம் வந்து இது வந்து பிஸ்தா பிஸ்கட். சரி, பிஸ்தா இது ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருக்காங்களா தனியா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறமா சரி, சரியா. அப்புறமா இதுவும் வந்து இந்த சாக்லேட் இதுக்கு முன்னாடி வாங்கின மாதிரி தெரியல. ஆமா, இது வந்து துபாய் பிஸ்தா அப்படின்னு போட்டே வந்து இருக்கு. காட்டு. சரியா, இது எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பாப்போம். சரியா, இந்த பாக்கெட் இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வாங்கலனா. அப்புறம் இது வந்து இவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்டும் லாஸ்டா. ஆமா, இந்த சாக்லேட் அங்க அத்தனோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இப்போ வரும்போது ஒருக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க. இது ரொம்ப ஒரே நல்ல காலி பண்ணிட்டோம்னு சொன்னதுனால சொன்னாங்க ரெண்டு பேரும். ரொம்ப பிடிச்சிருந்தோ. பாப்பாவுக்கு வந்து எந்த சாக்லேட்னாலும் ரொம்ப பிடிக்கதான் செய்யும். சின்ன பிள்ளைங்கனால இந்த ஜெல்லி வந்து பிடிக்கும்ல. இவங்க அடிக்கடி இந்த டெடி பார் மாதிரியே அந்த ஷேப்ல வந்து ஜெல்லி இருக்கும்ல. ஜெல்லி வந்து ஜெல்லிலாம் உடம்புக்கு நல்லது கிடையாது. அவங்க சொல்லுவாங்கல்ல, அதனால ஜெல்லி வந்து சாப்பிடாம இருக்கே நல்லது பெரும்பாலும். ஆனா பாப்பாவுக்கு ஜெல்லி தான் பிடிக்கும். டேட்ஸ் அங்கே உள்ள ஸ்பெஷல். ஓகே, பிரச்சனை இல்லை, அது அங்கே உள்ள ஸ்பெஷல். இது வந்து புளி மிட்டாயா? இது எனக்கு பிடிக்குது. இது அக்கட்ட நிறைய வாட்டி இது வேண்டாம். அது வந்து சும்மா புளிப்பு மிட்டாய். இது வழக்கமாக எப்போதுமே கொண்டு வருவோம். பாதாம், பிஸ்தா, அந்த இது முந்திரி எல்லாமே வழக்கமாக கொண்டு வருவாங்க. ஆமாம், இது சும்மா. ஆமாம், 2 months ஜூலையில் அக்கா வரும்போது பெரிய அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக வரும். நான் வந்து அது பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இது வந்து செல்ஃபி ஸ்டிக் நான் கேட்டிருந்தேன். நான் அந்த நம்மளுக்கு சேனலுக்கு வந்து யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க கொண்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இதை நான் ஆமாம் இது ஆமாம் இது ஒரு பவர் பேங்க். சாம்சங்கா என்ன மாடல் நல்லா இருக்கும். யூஸ் பண்ணி பார்க்கல. ஆமா, பவர் பேங்க் இது யூஸ்ஃபுல் தான். ஆமா, ஆனா இதெல்லாம் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க. நீங்க ஓபன் பண்ணி ஆமா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இவங்க மட்டும் இன்னும் வந்து ஓபன் பண்ணல. சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எப்பண்டா ஓபன் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 2 சாக்லேட். வேற அவ்வளவுதானா? சரி, ஓகே. நல்ல சாக்லேட். அந்த ஸ்கொயர் சாக்லேட் வந்து இது ஓபன். ஆமா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இது இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வரல. ஆமா, இது என்னன்னா ஒரு ஆள் வரதுனால அவங்களால நிறைய வெயிட் வந்து கொண்டு வர முடியாது. ஆமா, அவங்களுக்கு 30 கிலோ எவ்வளவுதானே கணக்குண்டு. பிறகு அக்கா வரும்போது அக்கா தான் 2 பிள்ளைகள் 4 பேர் வருவாங்க. ஒரு பெட்டி நிறைய சாக்லேட் தான் வரும். ஒரு சூட்கேஸ் ஒரு
பாக்ஸ் நிறைய. பாப்பா 2-3 மாதம் வச்சு வச்சு எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்காது. ரியானுக்கும் ரொம்ப பிடிக்காது. என்ன ரியான்? எங்கள் வீட்டில் சாக்லேட் ரொம்ப பிடிக்கிறது வந்து பாப்பாவுக்கும் சரண்யாவுக்கும் தான். அதை தான் சொன்னாங்க, அதான் ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படின்ட்டு. ஆமாம், அது ஒன்று சாம்பிள் பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. மெல்ட் ஆகிட்டுனா சாப்பிட நல்லா இருக்காது. ஐயே, அது வந்தோன்னு சொன்னேன் இல்லை, வைக்கலையோ? எப்படி நல்லா இருக்கா? தாங்க பாப்பா அப்பாவுக்கு. கொஞ்சம் மெல்ட் ஆனதுனால எடுக்க இதா இருக்கு. ஏண்டா எப்படி? ரியானோட ஓபன் பண்ணுவோமா? ஆமா, ஓபன் பண்ணுவோமா? ரியான் ஓபன் பண்ணு. ரியான் அவன் கையால ஓபன் பண்ணுவான். அவன் கையாலேயே ஓபன் பண்ணட்டும். என்னம்மா? சூப்பர் ஜெல்லியா? சரி சரி, எனக்கு பிடிக்கல அந்த ஜெல்லி. பாப்பா வெளியில் எடுத்து பாப்பா மாடல் காட்டு பாப்பா. சூப்பர். ரிஷன் ஒர்க்கு இதே கலர் தான் வாங்கிடலாம். இது ரிமோட் கண்ட்ரோல் கையில வந்து இப்படி மாட்டிக்கணும். வாட்ச் மாதிரி மாட்டுறதா இருக்குல்ல, இப்படி மாட்டணும். சரியா? இந்த மாதிரி. வாவ், ஜம்மு இருக்கு பாருங்க. ஓ, அப்படிதான் மாட்டணுமா? ஆமா. அப்புறமா சரி, ரியானுக்கு வந்து அந்த மாதிரி ரிமோட் கார் கார் மாதிரி. ஆமா ஆமா, அந்த வண்டி வந்து ஒரு மாதிரி இது நல்லா இருக்கும், ஒரு மாதிரி டிஃபரெண்டா போகும். நண்டு மாதிரி தான் ஓடும் இல்லையா? சரி, இத வந்து நீங்க வந்து செல்ஃப் வண்டியை கொண்டாங்க. அம்மாடி. இது வந்து ரியானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டைப்பு கார். இதில் ஸ்பெஷல் என்னென்னா எல்லா சைடும் ரொட்டேட் ஆகும் அந்த வண்டி. பயங்கரமாக ஒரு மாதிரி நண்டு மாதிரி எல்லா இடமும் ரொட்டேட் ஆகும் பயங்கரமாக. இப்போ ரியான் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுவான் பாருங்க. இது செல் எல்லாம் போட்டு இது நீங்க மாட்டுறீங்களா கொஞ்சம்? ரியான் அப்பா மாட்டி தரட்டா? கொண்டா. சரி, ஓகேவா? பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கா? சூப்பர். எப்படி பாரா? ஐயோ, ஓகே மக்களே, இந்த ஸ்டண்ட் கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மறுபடியும் நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ரமேஷ். டாடா, பாய் பாய் பாய். ரியான் ஒரு பாய் சொல்லிடுமா? ஒரு பாய் பாய் பாய்.